அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். பாஜக ஃபைல்ஸ் 2 MGNREGS எனும் பெரும் ஊழல் திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஸ்கீம் என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு, அதாவது 100 நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளில் ஆண்டு ஒன்றுக்கு 90,000 கோடி நிதியை மோடி அரசு ஒதுக்கியுள்ளது. அதில் 75,000 கோடி ஊழல் என்றால் அது மிகையல்ல. மக்களுக்கு வெறும் 15,000 கோடி தான் போய் சேர்கிறது. 100 நாள் வேலை திட்ட ஊழலை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பி வருகிறேன். ஒரு பயனும் இல்லை. ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊராட்சிக்கு வாரம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் பெறுகிறார். மாதத்தில் 4 வாரத்தில் 40,000 ரூபாய். மொத்தம் 54 ஊராட்சிகளில் மாதம் ஒன்றுக்கு 21,60,000 ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் பெறுகிறார். மற்ற திட்டங்களான பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், சத்துணவு திட்டம், திருமண உதவி திட்டம், பேறுகால உதவி திட்டம், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கட்டிடப் பணிகள் என அத்தனையிலும் கமிஷன். இது ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு அதிகாரி மட்டும் பெறும் தொகை. மற்ற அதிகாரிகள் பெறும் கமிஷன் அளவு வேறு. இது பற்றி விரிவாக நிறைய காணொளிகள் வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இதுதான் நிலை. ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை முற்றுகையிட்டாலே சுமார் 2,000 கோடிக்கு மேல் கைப்பற்ற முடியும். இந்த தொகையை கொண்டு சந்திராயன் 4, சந்திராயன் 5 திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஒரு ஊராட்சி தலைவர் தேர்தலில் 20 லட்சம் முதல் 1 கோடி வரை செலவிட்டு பதவியை பிடிக்கிறார். இவ்வளவு செலவு செய்து பதவியை பிடிப்பது என்ன, ஊருக்கு சேவை செய்யவா? எல்லாம் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு ஒதுக்கும் திட்டங்களை அபகரிக்கத்தான். இது பற்றி பேசுவாரா நேர்மையாளர் அண்ணாமலை அவர்கள்? டிஜிட்டல் நேர்மையாக நடக்கிறது என்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். டிஜிட்டல் எல்லாம் செத்து அடக்கம் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு ஊராட்சி தலைவர் உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டை திட்டத்தின் கீழ் 100 ATM கார்டுகளை வைத்துக் கொண்டு பணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதிகாரிகள் பெறும் நிர்ணயிக்கப்பட்ட கமிஷன் தொகை ஒவ்வொரு அலுவலகத்திலும் 1000 பேருக்கு மேல் தெரியும். ஆனால் திமுக பாஜக அரசுகளுக்கு மட்டும் தெரியாது. தொடரும். நன்றி, வணக்கம்.